நிறைய மழை, நிறைய மழை. ஹல்லேலூயா. மழை நிறைய இருந்துச்சு. நிறைய மழை. ஹல்லேலூயா. உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. புயல்னு சொல்லி மழை நேற்றுனா பயங்கர மழை. நேற்று பயங்கர மழை. இன்னைக்கு வெறிச்சிருச்சு. இந்த வெறிச்சு வரும்போது கூட மழை பெஞ்சது. ஆனா குறிப்பிட்ட தூரம் வர வரைக்கும் ட்ரெயின்ல வரும் மழை கிடையாது. திருவள்ளங்காடு தாண்ட தான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கு அங்கிட்டலாம் மழையே கிடையாது. நான் வரும்போது எங்க ஏரியாலாம் மழையெல்லாம் கிடையாது. வெயில் காய ஆரம்பிச்சிருச்சு. இங்க இப்ப இப்படி வெயில் வருதுல இதே மாதிரி தான் எங்க ஊர்லயும் வெயில் காய ஆரம்பிச்சு. ஆனா இங்க வர மழையா இருந்துச்சு. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மழையும் கூட பார்க்காம நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. உண்மையிலே ஆண்டவர் செய்த கிருபை. ஹல்லேலூயா. உண்மையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்தின் 1வது தேதியிலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டுலாம் போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும், அதுவும் நல்லா கவனிங்க, திக்கச்ச பிள்ளைகள் ஆண்டவர் திக்கச்சு போங்க அப்படின்னா விட மாட்டார். திக்கச்சு போய் நாம் இருக்கிறோம் என்றால் அப்படியே நம்மளை விட மாட்டார். நம்ம அந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளை விட்டுட்டாரோ அப்படியே நம்ம யோசிக்கிறோம். இல்ல, ஆண்டவர் ஏதாவது யாரையாவது கொண்டு நினைச்சுவாரு, நமக்கு அற்புதம் செய்வார். யாரையாவது கொண்டு வருவார். ஒருவேளை நம்ம பிடிக்காதவங்க கூட அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்வாங்க. நமக்கு பிடிச்சவங்களா இருக்கும், பிடிக்காதவங்களா இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும், தெரியாதவங்களா இருக்கும். யாரையாவது கொண்டு அந்த நேரத்துல நமக்கு அந்த உதவியை செஞ்சிருவார். அதான் ஆண்டவர். நம்மளை அப்படிதான் விட்டுற மாட்டார். அதனால ஆண்டவர் நம்மளை அப்படி விட்டுவாரோ அப்படின்னு எண்ணலாம் வேண்டாம். நீங்க திக்கச்ச நிலைமையில இருக்கும் பொழுதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மாதத்திலே இந்த 1வது தேதி வந்திருக்கு. ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து போவோம். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யாராவது எடுத்தவர்கள்? நானே வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். பக்கம் பழைய ஏற்பாடு 670. வாசிக்கிறேமா? 2வது வசனம். தேவரீர் 42ஆம் அதிகாரம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதாவது யோபு என்கிற ஒரு மனுஷன் இந்த இடத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். யார் சொல்றா? யோபு. யோபுவை பத்தி எல்லாத்துக்கும் பைபிள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது கிறிஸ்தவர்களா இருக்கிற எல்லாருக்குமே யோபு யாருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. இந்த யோபுவின் புஸ்தகமானது இந்த பைபிள், அதாவது பைபிள்ல முதலாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் யாரு புஸ்தகம்? யோபு புஸ்தகம் தான். ஆனா பைபிள்ல முதல் நமக்கு சொல்லப்பட்ட புஸ்தகம் ஆதியாகமம். ஆதியாகமம் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எழுதப்பட்ட புஸ்தகம் என்னது? யோபு புஸ்தகம். ஹல்லேலூயா. அப்ப முதலாக எழுதப்பட்ட இந்த யோபுவின் புஸ்தகம், யோபு எப்போ வாழ்ந்திருப்பாரு பாருங்க. கொஞ்சம் கவனிங்க, கவனிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருமே இங்க பாருங்க. அதாவது வேத வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வேணாலும் பாட்டு பாடணும், ஆராதனை செஞ்சோம், அது ஒரு பக்கம் ஆசீர்வாதம். இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம் முழுமையா எப்பொழுது முழுமையாகுதுன்னா வேத வசனத்தை கேட்கும் போதுதான். இதை கேட்கலன்னா முடிஞ்சு போச்சு. வசனம் தெளிவாய். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவன், வாசிக்கிறவன், அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான். பாக்கியவான் என்ன தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த வசனத்தை கேட்கிறது தான் ஆசீர்வாதம். நாம் இவ்வளவு பாடி துதித்து எல்லாம் செய்தோம். இதனுடைய முழு நிறைவு எங்க முடியுதுன்னா வசனத்தை கேட்கும் பொழுதுதான் அந்த நிறைவு ஆகுமே தவிர அதற்கு நிறைவு ஆகாது. இப்ப சமையல் பண்றோம், சாப்பாடை மட்டும் வடிச்சிட்டு விட்டுட்டா முடிஞ்சிருமா? அதுக்கப்புறம் என்ன செய்ய? அதுக்கு தேவையான குழம்பு வைக்கணுமா இல்லையா? சாம்பாரோ இல்ல கார குழம்போ இல்ல சிக்கன் குழம்போ இல்ல மட்டன் குழம்போ ஏதோ ஒரு குழம்பு வச்சாதான் அது நிறைவாய் எல்லாம் மாறுமா? அதே போலதான் பாட்டு பாடி துதிச்சு எல்லாம் பண்ணியாச்சு.
ஆனால் அது நிறைவு எங்காவது வேத வசனத்தை கேட்கும் பொழுதுதான். அல்லேலூயா. இன்னும் ஒருபடி மேல சொன்னா, நாம் ஜெபிக்கிற ஜெபம், நாம் ஜெபம் பண்றோமா இல்லையா? ஜெபம் பண்றோம். நம்முடைய ஜெபம் தேவனுக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு, தேவனுடைய காதுகளுக்கு அது போகணும்னா வேதத்தை கேட்டுதான். வேதத்தை கேளாதபடி பண்ணுவதனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வேத வசனத்தை நாம் கேட்காமல் நாம் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, அது கர்த்தருக்கு அருவருப்பு. அதனாலதான் நிறைய பேர் வசனங்கள் கேட்கும் பொழுது தூங்கிடுவாங்க. வசனத்தை கேட்கும் போது, ஏன்னா வசனத்தை கேட்க கூடாது. பிசாசுடைய பெரிய நோக்கம் என்னன்னா, வசனத்தை யாரும் கேட்க கூடாது. கேட்டா ஆசீர்வாதம் முழுமையா வந்துடும். அதனால கேட்க கூடாதுன்றத தூக்கத்தை கொண்டு வருவோம். அது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பெரிய பலவீனமா இருக்கான். பெரிய பலவீனமே தூக்கம். அதாவது இயேசுவை காட்டி கொடுக்க என்ன செய்யறாங்க, வந்திருக்காங்க. காட்டி கொடுக்கும்படி இயேசு சிலுவையை அடிக்கப்படுத்தக்கூடிய அந்த நேரம் வந்துருச்சு. இந்த நேரம் வந்துருச்சு. அவர் சிலுவையிலே பலியிடுவதற்கு அந்த நேரம் வந்து விட்டது. எல்லாரும் பெருசா அவர் தேடுறாங்க. என்ன செய்யறாங்க, அவர் எப்படியாவது சிலுவையில் அடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன தேடுது. அவர் எங்க இருக்காரு அப்படின்னு தேடும் பொழுது, இவர் எங்க இருக்காரு, கெசமேல் தோட்டத்தில் இருக்கிறார். ஒரு தோட்டத்தில் போய் பார்த்திருக்காரு. தோட்டத்தில் போய் சும்மா இருக்கல, ஜெபம் பண்றாரு. என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. யாரு, இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இயேசுவோடு கூட இருக்கிற சீசர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, நல்லா தூங்கி இருந்தாங்க. என்ன நடக்கும் போது, இயேசு காட்டி கொடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பிருச்சு. கிளம்பி அவர் எப்படியாவது விஷயம் பிடித்து சிறுவையில் அடிக்க கிடைச்சு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் அவர் தேடிட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல கூட இருக்கிறவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒண்ணுமே வராதபடிக்கு பாதுகாக்கணுமா பாதுகாக்க கூடாதா. இப்ப சேவம் ஒரு பிரச்சனை வருது, நான் சும்மா உட்காந்து அவனுக்கு வந்தா வரட்டும், எப்படியே போனா போடு அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு இருந்தா, நல்லா பழகுறேன், நல்லா பேசுறேன், நல்லா அன்பா இருக்கிறேன், இப்ப இவனுக்கு பிரச்சனைன்னு வந்தவன அது என்னமோ ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நான் விலகி போயிட்டா அது நல்ல மனுஷனுக்கு அடையாளமா? அவன் சேவை எப்படிப்பட்டவனா அது ரெண்டாவது விஷயம். ஆனா ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவனுக்கு பக்கபலமா நிக்கிறது தான் நல்ல மனுஷனுக்கு அடையாளம். நான் போய் சொல்றேன். அதாவது ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனை மத்தியிலே நாம் அவனுக்கு துணையா நிற்கணும். அப்படி நிற்காமல் இவர்கள் தூங்குறாங்க. உங்க வேற யாரு கூட இருக்கிற சீசர்கள், அவங்க பேர் சீசர்கள், நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா துதிக்கிறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க துதிக்கிறவங்க, இயேசுவோடு கூட இருக்கிறவங்க. இயேசு சாப்பிடுகிற சாப்பாடை, இயேசு கொடுக்கிற சாப்பாடை தான் இவங்க என்ன செய்றாங்க, சாப்பிடுறாங்க. இன்னைக்கு அந்த சீசர்களை போலதான் இன்றைக்கு அநேக பேர் கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் நாமும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கோம். நாமும் அப்படிதான் இருக்கோம். நம்ம கூட சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அந்த சீசர்களை போல, அந்த பேதுருவை போல, அந்த யோவானை போல அன்றைக்கு இருந்த அதே சீசர்கள் எப்படி தூக்கி கொண்டிருந்தார்களோ அந்த தூக்கி கொண்டிருக்கிற அந்த சீசர்களை போலதான் நாமும் இன்றைக்கு என்ன செய்யறோம். நம்ம கூட இருக்கிற ஒருவருக்கு பிரச்சனைனா நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். அக்கம் பக்கத்துல ஒருவருக்கு பிரச்சனைனா நமக்கு இருக்கிற அந்த வம்புதுப்பு அப்படின்னு சொல்லி கதவை சாத்திக்கிட்டு கதவை கூட்டி கொண்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனா கேட்ட யாருங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா கர்த்தர் கொடுக்கிறத வச்சு சாப்பிடுறவங்க. நம்ம பேர் என்னது, கர்த்தர் கொடுக்கிறத வச்சு நம்ம சாப்பிடுறவங்க, கர்த்தருடைய விசுவாசி அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்ம கூட இருக்கிற ஒருவருக்கு பிரச்சனை நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஒதுங்கிடுறோம். அவளை விட்டு என்ன செய்யறோம், ஒதுங்கி போயிருந்தோம். நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறோம். அந்த சீசன்ல காணப்பட்டது. இயேசுவோடு கூட இருந்தவர்கள்
அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் போகிறார், போய் அவனை போய் தட்டி எழுப்புறார். எழுப்பியப்பா ஜெபம் பண்ணுப்பா, என்ன பண்ணு, எனக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டாம், நான் அடிக்க போகிறேன், நான் சிலுவையை ஒப்பு கொடுக்க போகிறேன், என்ன சாகடிக்க போகிறாங்க, எனக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டாம், என்னுடைய பிரச்சனைக்காக நீ ஜெபம் பண்ணாத, உனக்காக ஜெபம் பண்ணு. நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீ உனக்காக ஜெபம் பண்ணு. உனக்கு வருகிற சோதனையிலிருந்து நீ தப்புபடி, உனக்கு வருகிற பிரச்சனையிலிருந்து நீ தப்புபடி, நீ உனக்காக ஜெபம் பண்ணு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், ஜெபம் பண்ண சொன்னார். இதான் கர்த்தருடைய சுபாவம், இதான் இயேசுவுடைய சுபாவம். இந்த சுபாவம் தான் கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு மிக மிக அவசியம். இந்த சுபாவம் நமக்கு இன்னைக்கு இல்லை. நாம நினைச்சிடும், அதாவது இயேசு அதாவது சீசர்ல பார்த்து நீங்க தப்பு பண்றதா சொல்லல, நீங்க தப்பு இல்ல அவர் பேசல, தப்பு அவர் கண்டிக்கணும் அப்படிலாம் பேசல, நீ தூங்குறது தப்புடா அப்படி கூட ஆண்டவர் பேச. என்ன தெரியுமா சொன்னாரு, எழுந்திருந்து நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க என்ன செய்ய, விழித்திருந்து விழித்திருப்பா. உனக்கு ஒரு சோதனை வரப்போகுது, உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, அப்ப நீ ஜெபம் பண்ணு. உன் பிரச்சனை மாறனா நீ நினைச்சு ஜெபம் பண்ணு, உன் சோதனை உனக்கு மாறனா நீ என்ன செய்ய, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்றான். கிறிஸ்துவின் சுவாகத்தை பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாம் என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இப்படி யாருக்காவது சுபாவம் இருக்குமா, யாருக்காவது இருக்குமா? நல்ல யோசிப்பாங்க. அவரு பிரச்சனை இருக்கிறார், அவரு பிரச்சனை, அவரை தான் சாகடிக்க போறாங்க, ஆனா அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கூட இருக்கிற நண்பர்கள், கூட இருக்கிற சீசனா இருக்கிற அவர்களும் தனக்காக, இப்ப நான் இருந்தா அப்படிதான் யோசிப்பேன், எனக்காக யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்களா, நான் நினைப்பேன் நிறைய பேர். எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு நான் என்ன நினைப்பேன், எனக்காக சேம் ஜெபம் பண்ண மாட்டானா, நீங்க எனக்கு ஜெபம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நான் என்ன செய்வேன், மனசுக்குள்ள என்ன செய்வேன், ஏங்குவேன். அவருக்கு அந்த ஏக்கம் கூட கிடையாது. அந்த நேரத்துல கூட இயேசு என்ன செய்யறாருன்னா, எப்பா நீ உங்களுக்காக ஜெபம், உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுப்பா, உனக்கு ஒரு சோதனை வரப்போகுதுப்பா, நீ ஜெபம் பண்ணு. அந்த நேரத்திலையும் அவனுடைய பிரச்சனையை தான் கர்த்தர் பார்த்தார். இதுதான் கர்த்தருடைய சுபாவம். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நீங்கள் நான் நிச்சயம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிற நாம், நம்ம கூட இருக்கிற ஒருத்தருக்கு பிரச்சனைனா நம்ம என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க. அதாவது நாம எல்லாம் யாருன்னா சகோதரன் சகோதரி. நம்ம யாரு, வயதுக்கு மூத்தவர்கள்னா அதாவது நம்முடைய தாய் சாணத்திலே தகப்பன் சாணத்திலே இருந்தா அவங்க யாரு, தாய் தகப்பன். நம்முடைய வயசுக்கு ஈக்குவலா இருந்தா அவர் யாரு, சகோதரன் சகோதரி. நமக்கு கீழா இருந்தா நம்முடைய பிள்ளைகளா செய்யணும் பார்க்க வேண்டும். இவ்வளவுதான். அப்போ இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு எந்த சபையை சார்ந்தவர்களா இருந்து நான் சொல்லவில்லை. அவங்க அந்த ஒரு பிரத்யேக சபையா இருக்கலாம், இல்ல சிஎஸ்ஐ சபையா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அவருடைய ஒருவேளை நகை போடாத ஒரு சபைக்கு போகிறதா இருக்கலாம், நகை போட்ட ஒரு சபைக்கு போகிறதா இருக்கலாம், இல்ல வெள்ளாடை உடுத்தி கர்த்தரை யாரா இருந்தாலும் சரி, எந்த சபையை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த பாஸ்டரை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள், அதாவது எப்படி ஒரு தாய் ஒரு மக்கள் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, ஒரே குலம் ஒரே மக்கள் ஒரே தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் நாம் எல்லாம் யாரு, இயேசுவின் பிள்ளைகள். நம்ம எல்லாரும் யாரு, இயேசுவின், நாம் எல்லாருமே சகோதரன் சகோதரிகள். இயேசுவின் நாமத்தை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் நமக்கு சகோதரன், அவர்கள் நமக்கு சகோதரி, அவர்கள் நமக்கு தாய், அவர்கள் நமக்கு தகப்பன், அவர்கள் நமக்கு பிள்ளைகள். அப்படி ஒரு சாணத்துல தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு, நம்ம கூட இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன செய்யணும், நம்ம உதவி செய்யணும். அல்லேலூயா. சபைக்கு வராங்க, சபைக்குள்ள வந்து எல்லாருமே வசதியானவங்க கிடையாது, எல்லாருமே வசதியானவங்க சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வசதியா இருப்பாங்க, ஒரு சில பேர் இல்லாதவங்க இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த வசதியா இருக்கிறவர்கள் நம்ம கூட இருக்கிற சகோதரன் வசதி இல்லாம இருக்கிறாங்களே, ஏழையா இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிற சகோதரி வசதி இல்லாம இருக்காங்க, அப்படி சொல்லி அவர்களை உயர்த்துவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்வதுதான் உண்மையான சகோதரன். அல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு பார்க்கணும். நீங்க அப்படி பார்ப்பதற்கு யாருமே இல்ல. நம்ம இப்போ இருக்கிறோம், இப்போ நான் இருக்கிறேன், நான் தூரத்துல இருந்து வரேன்,
என்னுடைய சொந்த தேசமும் என்னுடைய சொந்த ஊர் வேற ஊர். நீங்களும் யாரும் முன்ன பின்னே எனக்கு யாருமே தெரியாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் யாருமே எனக்கு தெரியாது. உங்களுக்கு எனக்கு சொந்த பந்தம் யாரா இருக்காங்களா? யாருமே கிடையாது. எந்த சொந்தமும் கிடையாது. அதாவது என்னுடைய ரத்தத்தினால் எந்த சொந்தமும் யாருமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு சொந்தம்னா இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் நீங்களும் எனக்கு ஒரு சொந்தமாய் மாறிவிட்டீர்கள். அல்லேலூயா. அப்படி சொந்தமாய் ஆண்டவர் மாற்றிருக்கிறார். மாற்றிருக்கிறதுனால் நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் என்ன செய்யணும்? உங்களை தாங்கணும். அவங்க யாரோ ஒருத்தர் தானே, அப்படி நினைக்கிறாரு. என் கூட பிறந்த சகோதரனுக்கு என்ன செய்யணும், என் கூட பிறந்த சகோதரனுக்கு என்ன செய்யணும், அதே போல உங்களையும் நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். நான் மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்களா இருக்கிற எல்லாருமே அப்படித்தான் செய்யணும். ஆனா இன்னைக்கு யாரா அப்படி பார்க்கலாமா? அது கிறிஸ்துவின் சுபாவம் கிடையாது. இல்லையா? அப்போ சபையில ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா நாம் எல்லாரும் ஒண்ணு நிக்கணும். அவங்க பக்கத்துல நின்று அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்யணும். இதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். இந்த சுபாவம் நமக்கு மிக மிக அவசியமா இருக்கிறது. அதனால இந்த சுபாவம் நான் வாழ வேண்டும். நான் அந்த வசனத்துக்கு நேராக வருகிறேன். அதாவது இந்த இயேசு அதாவது துன்ப கஷ்டம், அதாவது சிறைச்சிச்சு, அதாவது அவரை கொல்லும்படியாக அவர்கள் தேடுகிறார்கள். அந்த நேரத்தில் அவங்க ஜபிக்கிறார். ஆனா கூட இருக்கிறவங்களும் ஜபிக்காம அவர் என்ன செய்யறார்? தூங்குறவரா இருக்கிறார். அதனால தூங்காதீங்க. தூங்கினால் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா போயிடும். கொஞ்சம் உங்களுக்கு தூக்கம் வருதா, தூக்கத்தை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணிக்கணும். ஆனா தூங்காது. வசனத்தை கேட்கும் போது தூங்காதீங்க. தூங்கினா உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. நீங்க உங்களுக்கு நிறைவு ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு, கொண்டு வந்து பக்கத்துல வச்சிருக்காரு. அதை உங்க கையில கொடுக்கிறதுக்கு தடையா இருக்கிறது தூக்கம். அதனால தூங்கிறாதீங்க, தூங்காதீங்க. தூக்கத்தை தடை பண்ணுங்க, வேண்டாம். அதனாலதான் குணசாலி ஸ்திரீ யாருன்னு சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யணும்? அதிகாலையில எழுதுவாங்க. அதிகாலையில இருட்டோட எழுதுவாங்களாம். அந்த அதாவது எனக்கு தெரிஞ்ச பாட்டி அந்த காலத்துல 5 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு முன்னாடியே எழுச்சுவாங்க. எந்திரிச்சு ஒரு சாப்பாடு வச்சுட்டு வயிறு வருவாங்க. அப்பெல்லாம் எவ்வளவு ஆசீர்வாதம். அந்த அளவுக்கு குறை கிடையாது. பிள்ளைங்க அப்பெல்லாம் 10 பிள்ளைங்க இருப்பாங்க, 5 பிள்ளைங்க இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. குறைய கிடையாது. ஒரு பிள்ளைய பெற்றெடுத்து அந்த பிள்ளைய வளர்க்க கஷ்டப்படுறோம். ஆனா அந்த காலத்துல அந்த கஷ்டம் வராது. 10 பிள்ளைகளை பெற்றாலும் 5 பிள்ளைகளை பெற்றாலும் கஷ்டம் வராது. ஏன்னா அவங்க அதிகாலையில எழுந்து அவங்களுடைய வேலைகளை செய்வாங்க. அதிகாலை எழும்பதான் கிடையாது. சூரியன் உதித்த பிறகு, சூரிய வெளிச்சம் நம்ம மேல பட்ட பிறகுதான் ஐயோ விழுந்திருச்சோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும். நீங்க அப்படி கூட எழுந்தீங்க யாருமே இல்லை. குணசாலி ஸ்திரீ அப்படி இருப்பான்னு வேதம் சொல்லு. ஆனா தூக்கத்துக்கு விரும்பாதீங்க. தூக்கத்தை தடை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தூக்கத்தை நினைச்சீங்க தள்ளிங்க. தூக்கம் வேண்டாம். தூங்குற நேரம் இரவு மட்டும்தான். தூங்குறது எப்போ? இரவு மட்டும்தான். பகல்ல கூட ஏதோ உடம்பு சரியில்லை, நம்முடைய உடம்பு பலவீனமா இருக்குது, பலவீனம் இருந்தா மாத்திரம்தான். மற்றபடி சும்மா படுக்கிறேன் அப்படி படுக்கிற சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்துடும். ஏதோ உடம்புல சரீரத்துல ஏதோ ஒரு பலவீனம், நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம தூங்கிக்கலாமே தவிர மற்றபடி நம்ம தூங்குற நேரம் இது ராத்திரி நேரம் மாத்திரம் தான். அது ராத்திரி தூங்குங்க. அதுவும் தூங்குறது 8 மணி நேரம். டாக்டர் சொல்லுங்க 8 மணி நேரம் தூங்குங்க. அது 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. அதுக்கு மேல தூங்காதீங்க. தூங்குனா உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை. ஏனென்றால் வழிபோக்கு அனுப்ப எங்க இருக்குமா? தெருவுல தான் இருக்கு. எங்க இருக்கும்? தருத்திரம் தெருவுல தான் கிடக்குது, வேற எங்கேயும் இல்ல. அதாவது வீட்டுக்கு முன்னாடி இந்த வாசல்ல இந்த இதெல்லாம் கிடக்கும், வேற எங்கேயும் இருக்காது. உங்க வீட்டு வாசல்ல உங்க வாசல்ல தெருவுல தான் கிடக்கும் தருத்திரம். நீங்க தூக்கத்தை விரும்பினால் நான் தருத்திரம் விஷயம் ஓடி வந்து உங்ககிட்ட வந்து உட்கார்ந்துருவோம். அப்புறம் நீங்க என்னதான் உழைச்சாலும் சரி, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி, மேல செய்ய முடியாது, வர முடியாது. அதனால தூக்கத்தை விரும்பாதீங்க. அதனால தூங்கினால், தூக்கத்தை விரும்பினால், வேதத்தை கேளாதபடிக்கு நாம் தூக்கத்தை விரும்பினால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் கிடைக்காது. அதனால தூக்கத்தை
கடப்படுங்க. அதுவும் பிரசங்க கேட்கிற நேரத்துல தூங்காதீங்க. ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது அந்த வசனத்தை மறுபடியாக வாசிக்கிறேன். அதாவது கர்த்தாவே சொல்லுங்க, வாசிமா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த நேரத்தில் இந்த 6ஆம் மணிக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை குறித்து என்ன செய்ய நினைத்தாரோ அதை நிச்சயமாகவே செய்வார். உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும், உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும், உங்களை எப்படி நடத்தணும், எப்படி உங்களை ஆளுகை செய்யணும், எப்படி எல்லாம் உங்களை என்ன செய்ய கொண்டு போக வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அதை அப்படியே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என்னடா இது, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றினா நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது தேவன் நினைத்த காரியத்தை தான் செய்வன் ஆண்டவர் சொல்றார். நம்ம நினைச்ச காரியத்தை செய்வன் சொல்றேன். அப்படி ஒரு வேலை ஒரு கேள்வி இருக்கலாம். அதாவது தேவன் தெளிவாக சொல்றாரு. அதாவது யோபு சொல்றாரு, அதாவது யோபு என்ன சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தார்னா, அவர் தன்னிடத்தில் இருந்த எல்லா ஆசையும் இழந்து விட்டார். ஆசையை இழந்துட்டார். நம்ம தனக்கு இருந்த செல்வத்தை இழந்துட்டார். எல்லாத்தையும் இழந்தார். அது மாத்திரம் இல்ல, தனக்கு இருந்த வயல் சொத்துக்களை இழந்துட்டார். சொத்துக்களை இழந்துட்டார். பிள்ளைகள் இழந்துட்டார். எல்லாத்தையும் இழந்து சரீரத்தில் என்ன இருக்கு, உள்ள வந்திருக்க. மழை பெய்தாருன்னா உள்ள வந்திருக்க. அதாவது நல்லா கவனிங்க, எல்லாவற்றையும் இழந்தார். தன்னுடைய பிள்ளைகளை இழந்துட்டாரு, சொத்தை இழந்துட்டாரு, செல்வத்தை இழந்துட்டாரு. இப்ப ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருடைய உடம்புல தலையில இருந்து கீழே பாத வரைக்கும் பற்கள். அது இப்ப சொல்ல போனா கேன்சர் வியாதி. அப்படிப்பட்ட ஒரு கேன்சர் வியாதியோடு சரீரம் முழுவதும் பற்களால் நிறையப்பட்டு அந்த சொரியும் பொழுது அந்த அரிப்பு தாங்க முடியல. சொரிஞ்சா கூட தன்னுடைய கைகளை வைத்து சொரிஞ்சா கூட அந்த அரிப்பு செய்ய மாட்டேங்கி, மாற மாட்டேங்கி. அந்த அரிப்புக்கு ஒரு இது கிடைக்க மாட்டேங்கி. உடனே ஒரு சிரட்டை இருக்குமா, தேங்காய் இருக்குன்னு அந்த கொட்டாங்குச்சியா, அந்த கொட்டாங்குச்சி எடுத்து அந்த கொட்டாங்குச்சியை வச்சு சொல்கிறார். சரீரத்துல ஊரல் எடுக்கிறார். ஊரல் போக வேண்டும் என்று சொல்லி கொட்டாங்குச்சியை வச்சு சொல்கிறார். எப்படி சொல்றாரு? கொட்டாங்குச்சியை வச்சு சொன்னா எப்படி இருக்கும், எப்படி எரியும்? அப்படி இருந்துமே அவருடைய அரிப்பு அப்படி முடியல. அந்த அளவுக்கு அவருக்கு வியாதி. அந்த நிலைமையில தான் யோபு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்களும் தானும் அந்த யோபுவை போல நமக்கு அப்படிலாம் இல்லை. நீங்க நான் என்ன சொல்றோம்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, உங்களுக்கு ஒரு உபத்திரம் வருதா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதா, உங்களுக்கு ஒரு கண்ணீர் வருதா, உடனே சொல்லுங்க, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்லி பாருங்க, நிச்சயமா நடக்கும். உங்க பிரச்சனை மாறும், உங்க உபத்திரம் மாறும், உங்க கஷ்டம் நீங்கும். சொல்லுங்க, இந்த வசனத்தை சொல்லுங்க, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படி சொல்லி பாருங்க. விசுவாச வார்த்தை, அதான் நம்பிக்கையின் வார்த்தை. ஒரு பிரச்சனை எங்க, நீ பிரச்சனை இல்லாத இடம் இல்ல. எல்லா பக்கம் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்கா, பிரச்சனை கண்டு சோர்ந்து போகாதீங்க, பிரச்சனை கண்டு கண்ணீர் வடிக்காதீங்க. சொல்லுங்க, உடனே சொல்லுங்க, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறார். சகலத்தையும் செய்கிற தேவன் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். தைரியமா சொல்லுங்க, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. பிரச்சனை கண்டு சோர்ந்து போகாதீங்க, உபத்திரத்தை கண்டு பயந்து சோர்ந்து போகாதீங்க. என்ன வந்தாலும் சரி, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படி சொல்லி பாருங்க, அந்த கொட்டாங்குச்சி எங்க போதே தெரியாது. புரியுதா புரியலையா? அவ்வளவு நேரம் ஊரல் எடுத்து அந்த கொட்டாங்குச்சியை வச்சு சொரிஞ்சு கொண்டிருந்த அந்த யோபுடைய கொட்டாங்குச்சி எங்க போச்சுன்னே தெரியல. அந்த ஊரலே போயிடுச்சு. காரணம் என்ன? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்க பிரச்சனை எங்க போகுது தெரியாது. அல்லேலூயா.
பிரச்சனை வரும்போதும், பாடுகள் வரும்போதும், உபத்திரவம் வரும்போதும் நீங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவன் சொல்லி பாருங்க. அந்த பிரச்சனை எங்க போகுதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சி எடுக்கலாம், கொட்டாங்குச்ச எடுக்கல, கைய வச்சு சொரியல, கொட்டாங்குச்சி வச்சு சொரியல. சரீரம் முழுவதும் எப்படி ஆயிடுச்சு? நல்லா அவருடைய மாமிசம் முழுவதும் எந்தவித வியாதி இருந்த எந்த அறிகுறியும் கிடையாது. அல்லேலூயா. ஒரு கீழே விழுந்து நம்ம அடிபட்டுச்சுன்னா அந்த அடிபட்ட இடத்துல தான் தழும்பு இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த தழும்பு கூட அவனுடைய கிடையாது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் மாற்றினார். அதை மாத்திரம் இல்லைங்க, 10 பிள்ளைகளை இழந்தான். அதே 10 பிள்ளைகளை மறுபடியாக பெற்றெடுக்கும்படி கர்த்தர் யோபுக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். வயசாகி போச்சு, 10 பிள்ளைகளை பெற்று 10 பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளைகளை பறி கொடுத்துட்டான். அவன்கிட்ட பேலன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனாலும் மறுபடியாக 10 பிள்ளையை பெற்றெடுத்தான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம். அது மாத்திரம் இல்ல, அவன் இழந்து போன எல்லா செல்வங்களையும் 2 மடங்காக திரும்ப பெற்றுக் கொண்டான். இந்த கால வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எதை இழந்து போய் வந்திருக்கீங்களோ, இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப 2 மடங்காய் திரும்ப தருவார். அது ஒருவேளை எதுவா இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்ம பணமா இருக்கலாம், இல்ல சொத்தா இருக்கலாம், இல்ல வேலையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, 2 மடங்கு திரும்ப கர்த்தர் தருவார். அல்லேலூயா. காரணம் என்ன? நீங்க சொல்ற ஒரே வார்த்தை, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய. பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகாதீங்க, பாடுகள் வரும்போது அதே மூளையில முடக்கி படுக்காதீங்க. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, எழுந்து நின்று சொல்லுங்க, தேவரே நீ செய்ய சகலத்தையும் செய்ய வல்லவர். பிள்ளைகள் உங்களுக்கு பிரச்சனை பண்றாங்களா, போய் பிள்ளைகளிடம் போய் சொல்ல வேண்டாம். நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறைக்குள்ள போய் உங்களுடைய இருதயத்துக்குள்ள போய் என்ன செய்யுங்க, தேவரே நீ செய்ய சகலத்தையும் செய்ய வல்லவர் சொல்லி பாருங்க. அந்த பிள்ளை மாறுவான். அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கா சொல்லுங்க. இல்ல உங்க பிள்ளைகளே உங்களுக்கு எதிராக வந்தா பேசுகிறாங்க, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படி சொல்லும்போது அவனை கர்த்தர் மனம் திரும்ப செய்ய வைப்பார். அடிக்கலாம் மாட்டார், உடனே அவரை அடிப்பாரு, அடிச்சு வளர்ந்து அப்படிலாம் நினைக்க கூடாது. அப்போது தேவரீர் நீ செய்ய சகலத்தையும் செய்ய வல்லவர், இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க, உங்க பிள்ளைகள் மாறுவார்கள். உங்களுக்கு விரோதமா எழுப்பின பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல அக்கம் பக்கத்துல உள்ளவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமா எழுந்தவங்க எல்லாருமே உங்கள் பட்சமாய் வருவார்கள். ஏனென்றால் நம்ம கூட இருக்கிறவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அதனால ஏவச்சனமா இருக்கிற நாம் நம்முடைய ஆண்டவர், இந்த யோபு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் ஆண்டவர், ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்மளால சொல்ல முடியுமா? ஒண்ணுமே இல்லை. ஒரு 10 ரூபாய் நம்ம வசதிக்கு தான் நம்ம கஷ்டப்படுது. ஒரு 10 ரூபாய் இப்ப நானா இருந்தாலும் சரி, ஒரு 10 ரூபாய் தொலைச்சுதான் நான் அவ்வளவு கஷ்டப்படுவேன். ஐயோ 10 ரூபாய் போயிடுச்சு, எங்க போச்சு எங்க போச்சு. அதனால யோபு நிறைய தொலைத்து போனார், நிறைய தொலைச்சிட்டார். வாழ்க்கையில எல்லா வச்சு தொலைச்சிட்டார். கூட இருக்கிற மனைவி என்ன தெரியுமா சொல்றா, நீ செத்து போ. ஏன் உயிரோடு இருந்து என்ன கஷ்டப்படுத்துற? நீங்க உயிரோடு இருந்து எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. உனக்கு உன்னுடைய நோவுக்கு உன்னுடைய வியாதிக்கு பார்த்து பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால நான் கஷ்டப்படுற மக்களையும் நீ என்ன செய்ய, செத்து போ. கூட இருக்கிற மனைவி அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, தேவனை தூசி. யார் தூசி? அவளுக்கு மெயின் பாயிண்ட் என்னது? தேவனை தூசி. இயேசு நினைச்சோம் விட்டுறணும், இயேசு வேண்டாம். அதெல்லாம் என்ன செய்யணும்? இயேசு வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நிறைய பேர் இயேசுவை ஆராதிக்காத, இயேசுவை தேடாத, இயேசுவை தேடி தேடி என்னத்தை கண்ட. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, இயேசுவை தேடி உனக்கு என்ன கிடைச்சது? கர்த்தரை ஆராதனை செய்து உனக்கு என்ன கிடைச்சது? நீ கிறிஸ்தவர்களாய் மனம் திரும்பி உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க. அது கிராமத்துல நிறைய இந்த கேள்வி இருக்கு. அல்லேலூயா.
ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட யாரும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து நிற்பார்களே தவிர அவர்கள் தலை குனிந்து வெட்கப்பட்டு போகிறவர்கள் அல்ல. அப்படியே ஒருவேளை இந்த பூமியிலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காவிட்டாலும் சொர்க்கத்துக்கு நாம் போவோம். எங்க போவோம்? மரித்த பின்னே எங்க போவோம்? சொர்க்கத்துக்கு போவோம். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இயேசுவை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு ஒரு மனுஷன் போகணும்னா இயேசு இல்லாம போக முடியாது. அவன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இயேசுவை முன்வைக்காம எந்த மனுஷனும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. அல்லேலூயா. அதனால இயேசுவை விட்டு போக கூடாது. அந்த சந்தோஷமா சொல்றா யோபுடைய மனைவி தேவனை குறிச்சி. யாரு குறிச்சி? தேவனுக்கு வேண்டாம். இந்த தேவனை ஏற்றுக்கொண்டதுனால எல்லாத்தையும் இழந்துட்ட. கொடுத்தது யாரு தெரியுமா? அவர் தான் கொடுத்தாரு. அவ்வளவு சொத்துக்களை கொடுத்தாரு அவரு. பிள்ளைகளை கொடுத்தது யாரு தெரியுமா? கர்த்தர் தான். அதான் வேதம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் ஒண்ணு வேணும்னா அது கர்த்தர் தான் கொடுக்கணுமே தவிர யாராலும் கொடுக்க முடியாது. கணவன் மனைவி கூடி வாழ்ந்தாலும் அந்த கற்பத்தின் கனியை கொடுப்பவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதுதான். பிள்ளை எல்லாமே இருக்கிறாங்க. உங்க சொந்த பந்தம் யாராவது ஆண்டவர் தேவரீர் சகலத்தையும் செய்ய நீ வல்லவர் என்று சொல்லி பாருங்க. பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் நிச்சயமாகவே கொடுப்பார். நம்புங்க, விசுவாசிங்க. யோபுக்கு கொடுத்தவர் உங்க பிள்ளைங்க உங்க சொந்த பந்தம் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். யோபுக்கு இருக்கிற தேவன் அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறார். அதனால அந்த யோபுடைய மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை செத்து போன்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலதான் யோபு செய்யறது இந்த வார்த்தையை சொல்றார். தேவரீ சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். அல்லேலூயா. அதனால நம்ம பிரச்சனை சாதாரண. யோபுக்கு வந்த பிரச்சனை நமக்கு கிடையாது. இருக்கா? நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா யோபுக்கு வந்தது போலவே எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என் காது கேட்க நான் கேட்டிருக்கேன். ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, என் காது கேட்க யோபுக்கு வந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. யோபுக்கு வந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால உயிரோட இருக்கவே முடியாது. ஒரே நாள்ல, ரொம்ப நாளா எடுக்கல, ஒரே நாள்ல 10 பிள்ளைங்க செத்து போனாங்க. ஆடு மாடுலாம் பிடிக்கப்பட்ட ஆடு மாடுலாம் கொள்ளை எடுத்து கொண்டு போனாங்க. அவரோட இருந்த சொத்துக்கள் எல்லாம் மாறி போச்சு. ஒரே நாள் நடந்துச்சு. ஒண்ணுமே இல்ல. ஒரு அதிர்ச்சியான தகவல். ஒரு முக்கியமான குடும்பத்துல ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய குடும்பத்துல ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியம் நடந்துருச்சு. அதை கேட்ட உடனே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்தது. நிறைய குடும்பங்கள்ல ஒரு ஏதோ ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு குடும்பத்துல ஒரு தகாத ஒரு காரியம் ஒரு கேள்வி பட்ட உடனே அதை தாங்க முடியாத அளவுக்கு சில பேருக்கு நெஞ்ச அடைச்சி மறித்து போனது உண்டு. ஆனா யோபுக்கு அப்படிப்பட்ட மாரடைப்புலாம் வரல. அப்படிப்பட்ட பிரச்சனை மத்தியிலையும் அவனுக்கு நெஞ்சு வழிதான் வரல. லேசா நமக்கு நெஞ்சு வலி இருக்குது. லேசா ஒரு பிரச்சனையை கண்ட உடனே, ஒரு கஷ்டத்தை கண்ட உடனே நம்ம நெஞ்ச பிடிச்சு ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு புலம்புறோம். ஆனா யோபு அப்படிலாம் கையை பிடிச்சா புலம்பலாம் செய்யல. தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படி சொல்லி பாருங்க. எவ்வளவு தலைக்கு மேல வெள்ளமே வந்தாலும் சரி, நீங்க சொல்ற வார்த்தை தேவரீ செய்ய சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்படியே உங்க வாழ்க்கையில சொல்லி 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 வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். நீங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். இப்படி ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? 2 மடங்கா இருக்கும். 1 மடங்கு இல்ல, 2 மடங்கு இருக்கும். அதனால யோபு அப்படிப்பட்ட நிலைமையிலையும் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று இருந்தது போல நீங்களும் எப்படி இருக்கணும்? இந்த சோதனை நமக்கு கிடையாது. என்ன பிரச்சனை இல்லாம எனக்கு பிரச்சனை இருக்கு. எனக்கு மைக்க பிடிச்சு நல்லா பேசுறேன்,
நல்லா பாட்டு பாடுறேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். நினைக்கிறா இல்லையா? நினைப்பீங்க கண்டிப்பா. எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. அப்படி நிறைய இருக்கு போல, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அவருக்கு நிறைய இருக்கு போல, அதுதான் குழந்தை பெருசாரு ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிலாம் சிலவர் நினைப்பாங்க. எல்லாத்தையும் எனக்கும் பிரச்சனை இருக்குதான் செய்யுது. ஆனா தேவரீர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு வேணும், அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அதான் யோபு சொல்லுறார். வாசிக்க மறுபடியும் வாசிக்க முடிச்சிருந்தார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது நடைபெறாது என்பதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இதான் விசுவாசம், இதான் நம்பிக்கை என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சார்ல. இதான் விசுவாசம், இதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? இந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? பிரச்சனை வருவது, உபத்திரம் வருவது, கஷ்டம் வருவது, கண்ணீர் விடுகிற பிரச்சனை வருவது, இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எங்க போகுதுன்னு தெரியாது. அல்லேலூயா. யோபு மறுபடியும் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். செல்வத்தை, அந்த 2 மடங்கு செல்வத்தை பெற்றுக்கொண்டார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொண்டது காரணம் அந்த விசுவாசம். தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எதை சொல்ல முடியுமா நம்மளால? ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, வேலை பார்க்கிற இடத்துலயோ இல்ல அக்கம் பக்கத்தின் மூலமோ ஏதோ ஒரு மூலமா, நம்ம மேல இருக்கிற அதிகாரி மூலமோ என்ன வந்தாலும் சரி, நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த அறிவு எனக்கு இருக்கு. அந்த அறிவு நமக்கு, அந்த அறிவு மிக மிக அவசியங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற அந்த அறிவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா போதும், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிற எல்லா தீமையும் நன்மையாக மாறும். அதனால தீமைகள் நம்ம கண்டு ஓடும். அதனால அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த நம்பிக்கையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒருவேளை அந்த நம்பிக்கை இல்லையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு பாடுகள், ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு கண்ணீர் வரும்போது அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல ஆண்டவரே, அந்த நம்பிக்கை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். அது ஏன் தர்றாருன்னா, நீங்க ஆண்டவர் அந்த பிரச்சனைய சரி பண்றது வேற ஒண்ணு இல்லை. உங்க கண்ணீரை குறைக்கிறதா வேற ஒண்ணு இல்லை. உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்க கண்ணீரை தொலைப்பதற்கு, உங்க கஷ்டத்தை நீக்குவதற்கு தான் அந்த நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாததான், விசுவாசம் இல்லாததான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒப்பு கொடுப்போமா? நம்பி ஒருவேளை சந்தேகமா இருக்கா, ஆண்டவரே எனக்கு சந்தேகம் வேண்டாம், எனக்கு இன்னும் நம்பிக்கை கிடையாது, இன்னும் எனக்கு விசுவாசம், அந்த யோபுவை போல விசுவாசிக்க, அந்த யோபுவை போல நம்ப எனக்கு கிருபை செய்யுங்க. எல்லாரும் வாயத்தை சொல்லி ஆண்டவரே யோபுவை போல நம்ப, யோபுவை போலவே நான் விசுவாசிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இந்த கால வேளையில அப்பா எவ்வளவோ பிரச்சனை, அப்பா எவ்வளவோ கண்ணீர் விடுகிறது ஆண்டவர், அப்பா என்னுடைய பிரச்சனை யாரும் பார்க்க மாட்டார்களா என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நிலைமையில ஒரு வேலை நீங்க வந்து எல்லாரும் ஒருவேளை உங்க சொந்த பந்தத்துக்கு ஏதோ பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம், அவர்களுக்கு நீங்க விசுவாசித்தா, நீங்க நம்பினா பிள்ளை இல்லாத அந்த சொந்த பந்தத்துக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுப்பார். நம்புங்க, விசுவாசிங்க. யோபு நம்பினார், யோபு விசுவாசித்தார், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். அதே போல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்களும் நிச்சயமாய் பெற்றுக் கொள்ளுவீர்கள். அந்த நம்பிக்கையை கேளுங்க, அந்த விசுவாசத்தை கேளுங்க. நீங்க எதையும் எழுந்து போக வேண்டாம். உங்க வேலையில பிரச்சனையா, மேல இருக்கிற அதிகாரிகள் உங்களை துன்பப்படுத்தினாங்களா, கூட வேலை பார்க்கிறவங்க துன்பப்படுத்தினாங்களா, நிச்சயமாய் கர்த்தர் அதை மாற்றுவார்.
உங்க குடும்பத்துல உங்க சொந்த பந்தம் கூட இருக்கிற சகோதரன் சகோதரிகள் உங்களை தள்ளுறாங்களா, கர்த்தர் நிச்சயமாகவே அங்கே தலைநிமிர்ந்து நிற்க செய்வார். சொல்லுங்க, ஆகாதது எதுவும் இல்ல, உன்னால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உன்னால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியது எதிரிகள் தங்களுக்கு வெற்றுண்டு படிய செய்தி. துதி செய்ய தொடங்கியது எதிரிகள் தங்களுக்கு வெற்றுண்டு படிய செய்தி. உண்மானாகோ எல்லாமாகோ விஸ்வராகோ எல்லாமாகோ ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது அலங்கார வாசலிலே அலங்கோல முழவரும் அலங்கார இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முழவரும் அலங்கார இயேசு நாமத்தில். உம்மானாகோ எல்லாமாகோ யேசுவானாகோ எல்லாமாகோ ஆகாதது எதுவும் இல்ல, உம்மானாகாதது எதுவும் இல்ல. எல்லாம் சொல்லுவோம், ஆகாதது உம்மானாகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெற்றுண்டு மறிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெற்றுண்டு மறிய செய்தி. எல்லாம் உம்மானாகும், இவனால் ஆகாது எதுவும் இல்லை. ஆபிரகாமுக்கு 75 வயது, ஆபிரகாமுக்கு 75 வயது. 72 வயசுல ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னார். உனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாத உனக்கு நான் ஒரு பிள்ளையை தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். 75 வயசாயிடுச்சு, 100 வயசாயிடுச்சு, பிள்ளை இல்லை. அப்படியும் அவனுடைய நம்பிக்கை விடவில்லை, அவருடைய விசுவாசத்தை விடல. ஆண்டவரை விசுவாசித்தான், ஆண்டவரை நம்பினான். நிச்சயம் 100 வயசுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு அழகான ஒரு ஈசாக்கை கொடுத்தது போல நிச்சயமாக நீங்கள் நம்பினால், நீங்க விசுவாசித்தால் உங்களுக்கு தடைபட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இறங்கி வருவாங்க. கர்த்தர் நிச்சயமாக பண்ணுவார், 2 மடங்கு தருவார். ஈசாக்குக்கு குழந்தை இல்லை, ஈசாக்குக்கு பிள்ளை இல்லை, ஜெபிக்கிறான். ஜெபிச்ச உடனே அவருடைய மனைவியாய் இருக்கிற ரெபெக்காளுக்கு 2 பிள்ளைகள், 8 பிள்ளைகள், ஒரே வயசுல 2 பிள்ளைகளை பெற்று எடுத்தார். இது தேவன். நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தரை நம்ப கர்த்தரை விசுவாசிக்க இப்படிப்பட்ட நடக்காத அற்புதம் கூட நடக்கும். கர்த்தரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. தேவனால் எல்லாம் கூடும். எல்லாரும் ஒப்புக்கு ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, நம்பி ஜெபம். ஆண்டவரே, நான் உன்னை நம்புறேன்ப்பா,
சிலை எனக்கு அந்த அளவுக்கு அந்த ஆபிரகாமை போல, அந்த யோபுவை போல, அந்த ஈசாக்கை போல எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் அந்த நம்பிக்கை எனக்கு தாரும். அந்த அளவுக்கு எனக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, யாரும் சும்மா இருக்க வேண்டாம், பேசுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யார்கிட்டயே ஒரு மனுஷத்தை போய் ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா என்று சொல்றவன் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்று கிடையாதுப்பா. அந்த யோபுவை போல நான் நம்ப, அந்த ஆபிரகாமை போல நம்ப, அந்த ஈசாக்கை போல நம்ப, அவர்களை போல நான் விசுவாசிக்க எனக்கு கிருபை தாங்குங்க. அவர்களை போல நீங்க விசுவாசித்தால், அவர்களை போல நீங்க நம்பினால் 2 மடங்கு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். யாரும் சும்மா இருக்க வேண்டாம், யாரும் யோசிக்காதீங்க. ஐயோ மணி ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, அது மழை வருது, அது வருது, எது யோசிக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேச வேண்டாம், ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற பார்க்காதீங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்காதீங்க. நேரத்தை பார்த்து, மணியை பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்காதீங்க, பேசுங்க. இந்த மாதத்துல முதலாவது வாரத்துல வந்திருக்கீங்க, நீங்க நிச்சயமாய் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பேசுங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க. ஆண்டவர் நிச்சயமா யோபுவுக்கு செய்த தேவன், யோபுவுக்கு செய்த தேவன், ஆபிரகாமுக்கு செய்த தேவன், ஈசாக்குக்கு செய்த தேவன், அதே தேவன் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாகவே செய்வார். அந்த நம்பிக்கையை கொடுத்து, அந்த விசுவாசத்தை கொடுத்து நமக்கு தருவார். அப்படியே சொல்லிட்டு பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய நாமத்தினாலும் ஆண்டவரே, ஆபிரகாமுக்குள்ள இருந்த நம்பிக்கை விசுவாசம், அந்த ஈசாக்குக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை விசுவாசம், அந்த யோபுவுக்கு இருந்த அதே நம்பிக்கை விசுவாசம் எங்களுக்கும், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எங்களுக்கும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த விசுவாசத்தைய நம்பிக்கையை நீ கொடுத்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீ கிருபை செய்வதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. இயேசுவே, ஆண்டவரே, எங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது, உபத்திரவம் வருவது, கஷ்டம் வரும்பொழுது நாங்கள் அதை புலம்பிக் கொண்டு நாங்கள் காணப்படாமல் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிற என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனை மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களை கிருபை செய்து உங்களுடைய நாமத்தை பயன்படுத்தும். நீர் வரும் பொழுது நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை செய்து ஆசீர்வதியை பாதுகாத்துக் கொள்ளும். நாமும் அந்த இருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக தனித்தனியாக உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இயேசுவே, உங்களுடைய பிள்ளைகள் அப்பா, அவன் திக்கற்ற பிள்ளைகள் அப்பா. இயேசுவே, அவன் என்றவரே பரதேசிகளாய் திக்கற்ற பிள்ளைகளாய் உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வரையும் உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் நீட்டப்படுவதாக. உங்களுடைய தலைமையிலையும் உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் தொடுவதாக, தொடுவதாக. உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் தொட்டு அவரை ஆசீர்வதித்துக் இயேசுவே, இனி அவன் ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழும்படி தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியம் உடைய நாம மாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நடப்பினாமே அவன் எல்லாம் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை சொல்லு.